நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீழ்கோர்ட்டில் புருஷோத்தமனுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. இப்போ அவங்க பெயில் கேட்குறாங்க. போலீஸ் தரப்புல நீங்க என்ன சொல்றீங்க? போலீஸ் இதை ஒரு ஆக்சிடென்ட் கேஸா பார்க்கல. இது ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். தொழிலாளர்கள் சார்பாகவோ இல்ல புருஷோத்தமன் சார்பாகவோ யாரையும் விசாரிக்காத நிலையில புருஷோத்தமனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். போலீஸ் இதை மர்டர்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே தவிர அவங்களால இதை நிரூபிக்க முடியல. சம்பவம் நடந்த இடத்துல நடந்த போலீஸ் விசாரணையை வச்சு பார்க்கும்போது நடந்தது ஒரு விபத்துன்னு தெளிவாக தெரியுது. போலீஸ் திரு புருஷோத்தமனை ஏற்கனவே 2 நாள் கஸ்டடியில் வச்சு விசாரணை செஞ்சிட்டாங்க. மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக திரு புருஷோத்தமனை எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு ஆஜராக அவர் தயாராக இருக்கார். ஆகவே திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. வழக்கு விசாரணையில் புருஷோத்தமன் நன்றாக ஒத்துழைத்ததாக போலீஸ் தரப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே போலீசார் எப்போது அழைத்தாலும் அவர் விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவருக்கு இந்த ஜாமீன் வழங்கப்படுகிறது. 10,000 ரூபாய் பணம் செலுத்தி 2 தனிநபர் ஜாமீன் கொடுத்த பிறகு அவர் விடுவிக்கப்படுவார். அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வாங்க. இந்த வாட்டியும் அப்பாக்கு எங்க பெயில் கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். தேங்க்ஸ் அஸ்வின். அப்பா ஜெயில இருந்ததுல ஏகப்பட்ட டென்ஷன் வேற. உன்கிட்டயும் நான் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன். சாரி அஸ்வின். என்னடா சாரிலா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னம்மா இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நானாவது என் கோபத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஆனா யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அம்மா தான் பூஜை ரூம்ல உட்காந்து ஒரே அழகடா. விஜய் சார். அந்த பெயில் ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. எஸ் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் இயரிங் எப்போ வரும் அஸ்வின்? ஷுட் பி இன் a week. Okay. Nothing to worry. Yeah. ஹலோ மது, ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏதாவது ஃபோன் கால் வந்தானா பிஸின்னு சொல்லு. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு உங்களோட காஸ்மெட்டிக் ஷாப் பார்த்தேன். ஓ, போயிருந்தீங்களா? ஆமாம், இன்னைக்கு ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் இருந்தோம் பார்க் ஷர்ட்டனில். ஸோ அந்த வேலை உங்கள் ஞாபகம் வந்தது. ஜஸ்ட் ட்ராப். சொல்லியிருந்தா வந்திருப்பேனே. டிஸ்பிளேஸ் எல்லாம் எப்படி இருந்தது? குட், பட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. யூ நோ ஒன் திங், உங்கள் ஷாப் லாஸ்ட்ல போல. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்களை ரொம்ப ஏமாத்திருக்காரு. இப்போவது புரிஞ்சுதே உங்களுக்கு? இட்ஸ் ஓகே. பை த வே, ஐ நீட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ். நானும் என் பார்ட்னர் விஷ்ணு சைன் பண்ணாதான் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இந்த பணம் எடுக்க முடியும். ஜாயிண்ட் வெஞ்சர் ஆனதுனால விஷ்ணு தான் மெயின். நான் பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் கூட விஷ்ணு தான் எல்லா பணம் யூஸ் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் டேட் மென்ஷன் பண்ணாத என்ஓசி லெட்டர் கூட என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். டூ ஒன் திங், இனி செக்ல நீங்க சைன் பண்ண வேண்டாம். ஓகே. உங்க பார்ட்னர் கேட்டா நீங்க வெளியூர்ல இருக்கதா சொல்லுங்க. ஏன்? ப்ளீஸ், நான் சொல்றது செய்யுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க சொல்றது உங்க பார்ட்னருக்கு எந்த சந்தேகமே வரக்கூடாது. இது வேற மாதிரி டீல் பண்ணணும். ஓகே. எவ்வளவு வருஷமா உங்களுக்கு ஏமாத்திருக்காங்க. எப்படி உங்க பாட்டுக்கு நீங்க செக்ல கையில் போட்டுருக்கீங்க? Don't ask. கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றாலே கற்பனை செய்தானே
கம்பன் ஏமாந்தான். ஓ மை காட். ஹலோ சாரதா, எங்க இருக்க? கோட்ல தான். ஏன் சரி, உடனே கிளம்பி ஃபேமிலி கோட்டுக்கு வா. ஒரு செம்ம காமெடி ஒன்று இருக்கு. காமெடியா? என்னது? சே, சீக்கிரம் வா. ஹே ஹெலன், how are you? அது கூட மிஸ் கால் கொடுத்ததா கேப்பியா? ஐஎஸ்டி கால் ஃபோன் பண்ணி உன்னை நல்லா விசாரிக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் வர்த்தான ஃபிகரே கிடையாது. காலங்கத்தால உன்னை திருப்பி கூப்பிட்ட பாரு, எனக்கு வேணும். என்ன வேணும்? சரி, அதை விடு. எங்க இருக்க? ஆஃபீஸ்லயா வீட்லயா? இப்பதான்டா விடிஞ்சது, உன் போன்ல தான் எழுந்தேன். அப்படியா? சரி, ஒரு மேட்ரு கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன? நம்ம இவன் ரஞ்சனை லவ் பண்ணி நடு ரோட்ல கட்டி விட்டு போயிட்டியாமே. இங்க இருக்கும்போது அந்த வேலையை பண்ணிட்டு இருந்த, அங்க போய் இன்னும் திருந்தலையா நீ? உனக்கு யாரா சொன்னது? ரஞ்சன் தான் நேத்து ராத்திரி தண்ணியை போட்டு ஐயோயோ உன்னை வண்டையா கேள்வி கேட்டான். உன் ஃப்ரெண்ட் வேற எப்படி இருப்பான்? லூசாடா உங்களுக்கு எல்லாம். உன் மேல கேஸும் கொடுக்குறேன்னா நான் தான் போனா போதுன்னு உன்னை காப்பாத்தி விட்டேன். ஆமா, காலையிலேயே மூட் அவுட் பண்ணிட்டு உன் மிஸ் கால் பார்த்து நான் ஃபோன் பண்ணேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். சரி, கூல் 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 கூல். சரி, போன வாரம் கூட இதான் சொன்னேன், இந்த வாரமும் இப்போ ஃபோன் பண்ற. என்னென்ன கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றியா? பண்ற தப்பெல்லாம் இவ பண்ணிடுவா. அதை பத்தி சொன்னா ஏன் அவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியலையே. என்னடா தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? கைண்ட் அடிச்சா? நீ ஸ்கூல் கேஸ்ல நீ யாருக்கு எதிராக போட்டி போடுற தெரியுமா? யாரு? தி கிரேட் ரகாச்சாரி. ஐயோ, அவரா? எஸ், அவரே தான். மனுஷன் செம ஷார்ப்பு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மனுஷன் கேஸ் தோத்ததே கிடையாது. ஸ்கூல்ல இருந்து லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் கேஸை பிரிச்சு மேய போறான். ஏய் போடா, அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன? ஸ்கூல் மேல தான் தப்பு இருக்கு, நம்ம பக்கம் தான் நியாயம். பாத்துக்கலாம். ஓ, நியாயம் உன் பக்கமா? இங்க என்ன சினிமா படம் எடுக்க போற? நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இங்க காசு தான் எல்லாமே, மத்ததெல்லாம் அப்புறம் தான். ஏன்டா அப்படி பயமுறுத்துற? நான் எவ்வளவு ஹோப்போட இருந்தேன் தெரியுமா? இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ற? சும்மா சொன்னேன். நீ அட்டன் பண்ற கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான். ரங்காச்சாரி என்ன பெரிய இவர? கவலைப்படாத, என்னோட ஆசீர்வாதமும் நீதியும் உன்னை காப்பாத்தும், பயப்படாத. நீதியும் நியாயம் காப்பாத்துதோ இல்லையோ, நீ சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. சரி, எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு, கேக்குறியா? நீயா? சொல்லு. ரங்காச்சாரிக்கு லேடிஸ்னா லைட்டா ஒரு வீக்னஸ் இருக்கு தெரியுமா? தெரியும்டா, நீ இப்படி ஏதாவது வளர்வேன்னு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? தப்பா சொல்ல. கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நைஸா ரங்காச்சாரியை பார்த்து கண்ணெடுத்துடு. பொறுக்கி போய் மாதிரி பேசாதானே. நீயும் ஐடியா சொல்றேன்னு அதை கேட்க வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சிப்பே. சரி, விடு விடு. எனக்கு ட்ரீட் வாங்கி கொடு. உனக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன். கிளம்பலாம் வா. நீ கொடுத்த ஐடியா ட்ரீட் வேற கொடுக்குறாங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, செக்கப்புக்கு போலையா? உங்க ஃப்ரெண்டு டாக்டர் ஆனந்த் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் ஃபோனை நீங்க எடுக்கவே இல்லையாமே? அவங்க எடுக்கிறான் போ. அவன் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுட்டானா நான் தினம் போய் நிற்கணுமா அங்க? எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஐ எம் ஃபைன். ப்ராப்ளம் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்களேன். உங்க ஃபியூச்சர் பத்தி கவலையே இல்லையா? என் ஃபியூச்சரை பத்தி விடு காயத்ரி. அஸ்வினுடைய ஃபியூச்சர் பாரு. இதோ போட்டோஸ். என்னது இது இவ்வளவு போட்டோஸ்? அஸ்வினுக்கு நம்ம பொண்ணு பார்த்துருக்கோம்ல, அந்த போட்டோஸ் தான். ஃபேமிலி யார் தெரியுமா? நம்ம விஸ்வநாத் சார் ஃபேமிலி. வெரி நைஸ் ட்ரெடிஷனல் ஃபேமிலி. அதான் சந்திரிகா மேடம் இப்போ கூட ரீசெண்டா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓகே ஓகே. அவங்க டாட்டர் தான். ஓகே. நிவேதிதான்னு பேரு. சரி. நல்லா படிச்சிருக்கா. வெரி நைஸ் கேர்ள். உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா, அஸ்வினுக்கு பிடிச்சிருக்கா? அத முதல்ல கேளுங்க. கேட்டுருவோமா? அஸ்வின், அஸ்வின் பாத்துக்கிட்டே இரு. உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஓகேன்னு சொல்லுவா பாரு. உட்காருங்க சார். இது உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். பொண்ணோட போட்டோ பாரு, பிடிச்சிருக்கா சொல்லு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேப்பா. சொன்னேன் பாரு. அஸ்வின், கல்யாணம் பண்ணிக்க போறது நீயா அப்பாவா? டேய், முதல்ல போட்டோ பாரு, பிடிச்சிருந்தா நேர போய் மீட் பண்ணு, சரியா?
அதுவும் ஓகேனா மேல கல்யாணத்தை பத்தி பேசுவோம். நம்ம ஃப்ரெண்டு விஸ்வனுடைய டாட்டர் நிவேதிதா, பாரு பிடிச்சிருக்கா சொல்லு. ஓகேயா? ஓகேப்பா. வெரி குட். ஷீ இஸ் a wonderful girl. நல்லா படிச்சிருக்கா. முக்கியமான மேட்டர், அவர் லாயர் இல்ல. வீட்ல ஆர்குமெண்ட்லாம் நடக்காது, நீ கொடுத்து வச்சுவேன். ஓகே, ஓகேப்பா. நீங்க தானே சாரதா? என்ன தெரியுதா? தெரியுது சார். ஸ்கூல் கேஸை நீ தானே ஹேண்டில் பண்ண போற? என் எக்ஸ்பீரியன்ஸ் உன் வயசை விட அதிகம். நீ குழந்தை. எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. குழந்தை, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. நான் நல்லா இருந்து யாரை வாழ்த்தினாலும் அவங்க நல்லா இருக்கிறதே இல்லை. நான் சொன்ன ஆல் தி பெஸ்ட்டுக்கும் அதான் அர்த்தம். நான் வரேன். ஏ சாரதா, நீயும் இங்கே வந்திருக்கலாம் அர்ஜுன். ஏன் பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரங்காச்சாரியை இப்போ தான் பார்த்தேன். அவர் எதுக்கு நீ மீட் பண்ற? விளையாடாத அர்ஜுன். நான் ஏன் அவரை போய் பார்க்க போகிறேன்? எதேச்சியாக எதிர்க்க மீட் பண்ணேன். என்ன ஒன்றையும் வாழ்த்திட்டாரா? ஸ்கூல் கேஸில் அவருக்கு எதிராக ஆஜராகிறதுக்கு விஷ் பண்ணார். நல்ல விஷயம் தானே, அதுக்கே இவ்வளோ டல்லாக இருக்க? அது இல்லை அர்ஜுன், அதுக்கப்புறம் அவர் சொன்னதை கேட்டு தான் ஷாக் ஆகிட்டேன். அவர் ஆல் தி பெஸ்ட் சொன்ன யாருமே கேஸ் ஜெயிச்சது இல்லையா? ஏய் கூல் கூல். அவர் உன்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் இப்படி தான் பேசுவார். நீ இப்போ நர்வஸாக இருக்க பாரு, அதான் அவருக்கு வேணும். நீ கூலாக ஹேண்டில் பண்ண. அவர் இப்படி சொன்னதும் நான் நிஜமாவே பயந்துட்டேன் தெரியுமா? ஏய், நான் ஒரு சீக்கிரம் சொல்லிட்டேன். நான் ஆல் த பெஸ்ட் சொன்னவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க எப்போவுமே. ஸோ ஆல் த பெஸ்ட். இது என்ன புது கதை? நிஜமா? பின்ன சுந்தர சார் ஆரம்பத்தில் எப்படி ஜெயிச்சார் நினைக்கிறேன்? இப்பெல்லாம் நல்லா பேசுகிற அர்ஜுன் நீ. இந்த வரியை சிரிச்சுட்டு ஹேண்டில் பண்ணு. டேக் கேர். தேங்க்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். பாய். இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள புருஷோத்தமனுக்கும் ஃபேக்டரி ஊழியர்களுக்கும் பிரச்சனை ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு வருது. இது தொடர்பா புருஷோத்தமன் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தியும் தொழிலாளர்கள் காம்ப்ரமைஸ் ஆகாம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தை ஸ்ட்ரைக் ரெண்டுமே யூனியன் லீடர் மாணிக்கத்தின் தலைமையில தான் நடத்தியிருக்காங்க. இதனால புருஷோத்தமனுக்கும் மாணிக்கத்தின் மேல கோபம் வந்திருக்கு. இந்த நேரத்துல தான் மாணிக்கத்தோட மகன் சுரேஷ் கார் ஏத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த காரை ஓட்டுனது புருஷோத்தமன் தான். இது திட்டமிட்ட கொலைங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் இருக்க முடியும்? ஆனா புருஷோத்தமன் இது ஒரு விபத்துன்னு நாடகம் ஆடுறாரு. இது ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். ஒரு பெரிய நிறுவனத்தோட முதலாளி தன் சொந்த பிரச்சனைக்காக தானே கார் ஓட்டிட்டு வந்து கொலை பண்ணுறதுங்கிறது நம்பக்கூடியதா இல்லை. திரு புருஷோத்தமன் அவரோட ஒவ்வொரு ஊழியரையும் மரியாதையாக தான் நடத்தியிருக்காரு. எந்த ஒரு நிறுவனத்திலையும் தொழிலாளிகளுக்கும் யூனியனுக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் திரு புருஷோத்தமன் தன் யூனியன் வச்ச ஒவ்வொரு கோரிக்கையும் தானே நிறைவேற்றிருக்காரு. இந்த விஷயமா எந்த ஊழியரை கூப்பிட்டு விசாரிச்சாலும் உங்களுக்கு தெரிய வரும். மேலும் லேபர் யூனியன் சார்பாக திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு பல விருது வழங்கியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் நடந்த விழாவில் கூட திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு அவார்டு வழங்கி ஹானர் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா நான் கோர்ட்டுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே மாதத்தில்
ஊழியர்களுக்கு அகேன்ஸ்டா புருஷோத்தமன் போறதுக்கான அவசியம் என்ன? சுரேஷை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தா தானே கார் ஓட்டி வந்து திரு புருஷோத்தமன் ஏன் அதை செய்யணும்? அதோட அவசியம் என்ன? சுரேஷ் மேல கார் ஏத்தின அப்புறம் திரு புருஷோத்தமன் அங்கேருந்து ஓடிடாம எதுக்காக உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் எதுக்காக தன்னோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேஷ் கட்ட சொல்லணும்? இதற்கான அவசியம் என்ன? மொரோவர் போலீஸ் வர வரைக்கும் திரு புருஷோத்தமன் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலையே தான் இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து அவர் தப்பிக்க முயற்சி பண்ணல. இதை விட வேற எதுவும் ஆதாரம் வேணும்னு எனக்கு தோணல. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது கட்சிக்காரர் நந்தினி எஸ்ஆர்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 12வது படிச்சுட்டு வந்தாங்க. 10th நல்ல மார்க் வாங்கினதால அவங்க அப்பா மிஸ்டர் ரவி 2 வருஷமாவது வேற நல்ல ஸ்கூலில் படிக்கட்டும்னு சொல்லி அவர் தகுதிக்கும் மீறி இந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் காரணமே இல்லாமல் அவங்கள ஸ்கூல் விட்டு நீக்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் கேட்க போன அவங்க அப்பாவுக்கும் சரியாகவே பதில் சொல்லலை. ஸ்கூல் திறந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிட்டதுனால வேற எந்த ஸ்கூல்லையும் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நந்தினியோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கின இந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேங்க்யூ.